நீங்க ஒருபோதாவது யோசிச்சிருக்கீங்களா? இஸ்ரேல் மீதான ஈரானின் வெறுப்பு இன்றுதான் ஆரம்பித்தது என்று? இல்ல. அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பைபிளில் எழுதப்பட்ட ஒரு உண்மையுடன் தொடர்புடையது. அந்த உண்மை எஸ்தர் புத்தகத்தில் வருகிறது. அந்த காலத்தில் உலகின் பெரிய பேரரசுகளில் ஒன்று பாரசீக பேரரசு, பெர்ஷியா. இன்றைய ஈரான் இருக்கும் அதே பகுதி. அங்கே ஒரு அதிகாரமிக்க மனிதன் இருந்தான். அவனுடைய பெயர் ஆமான். அவன் அரசரின் மிக அருகில் இருந்த அதிகாரியாக உயர்ந்தான். ஆனா அவன் இதயத்தில் ஒரு ஆழமான வெறுப்பு இருந்தது. யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு. அவன் அரசரிடம் சென்று ஒரு திட்டம் போட்டான். பேரரசில் இருக்கும் எல்லா யூதர்களையும் அழித்துவிட வேண்டும் என்று. அவன் அரசரை சம்மதிக்க வைத்தான். அதற்காக ஒரு அரச உத்தரவும் வெளியானது. அது சாதாரண உத்தரவு இல்லை. அரச முத்திரையுடன் வெளியான மாற்ற முடியாத சட்டம். அந்தந்த நாளில் பேரரசு முழுவதும் இருந்த யூதர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். அவர்கள் சிதறிக் கிடந்தார்கள். அவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை. தப்பிக்க வழியும் இல்லை. அவர்களின் அழிவு நிச்சயம் போல தோன்றியது. ஆனா ஒரு பெண் இருந்தாள். அவள் பெயர் எஸ்தர். அவள் ஒரு யூத பெண். ஆனா அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. ஏனெனில் அவள் அந்த பேரரசின் ராணி, ராஜாவின் மனைவி. அந்த நேரத்தில் அவள் ஒரு மிக ஆபத்தான முடிவு எடுத்தாள். அவள் தன் உயிரையே பணயம் வைத்தாள். ராஜாவின் முன்னிலையில் சென்று உண்மையை வெளிப்படுத்தினாள். நான் யூதர். என் மக்களை அழிக்க ஒரு திட்டம் நடக்கிறது. அவள் அந்த திட்டத்தை ராஜாவுக்கு அம்பலப்படுத்தினாள். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? ஆமா, யூதர்களுக்காக ஒரு பெரிய தூக்குமேடை தயார் செய்திருந்தா. ஆனா கடைசில அதே தூக்குமேடையில ஆமான்தானே தூக்கிலிடப்பட்டா. அந்த அழிவு உத்தரவு மாற்றப்பட்டது. யூத மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த உண்மை ஒரு பழைய வரலாறு மட்டும் இல்ல. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? வரலாறு முழுவதும் இதே மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் ஒரு நாடு இஸ்ரேலை அழிக்க முயற்சிக்கும்போது கடைசியில் அது தன்னையே அழிவுக்கு தள்ளிக்கொள்கிறது. அப்படியானால் ஒரு கேள்வி, இது வெறும் அரசியல் விஷயமா? அல்லது இதற்கு பின்னால் இன்னும் ஆழமான வரலாறு இருக்கிறதா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. மேலும் இப்படிப்பட்ட பைபிள் வரலாறுகளும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் தெரிஞ்சு கொள்ள இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட உண்மைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.